ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், மருத்துவ குணமுள்ள ஒரு மூலிகை செடியை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அதாவது இன்றைக்கு காலையில் நாங்கள் எங்கள் சொந்த ஊரான கோட்டூருக்கு சென்றோம். அங்கே செல்கின்ற போது நம்மளுடைய நண்பர் ரொம்ப நாளாக நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா எனக்கு ஒரு மூலிகை செடி பறித்து வர வேண்டும், பறித்து தர முடியுமா என்று கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம ஊருக்கு போன வாசி அந்த நண்பர் கேட்ட அந்த மூக்கரட்டை செடியை பறிக்க வேண்டும் என்றதுக்காக நம்மளுடைய குழந்தைகள் ஆபிதா, நபிலா, ரச்சா போன்ற குழந்தைகளுக்கு அந்த மூலிகை செடியை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை கொண்டே இன்று அந்த மூலிகை செடியை நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு அருகிலே கிடந்த அந்த மூக்கரட்டை செடியை அவங்களே இன்றைக்கி பறித்தாங்க. அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அந்த மூக்கரட்டை செடி என்னென்ன நோய்களுக்கு தீர்வாக இருக்கிறது என்பதை அவர்கள் இன்று தெரிந்து கொண்டார்கள். அது எப்படி இருக்கும், அந்த செடி எப்படி இருக்கும், அது எப்படி எங்கே வளரும், அது செடியை எப்படி நம் அடையாளம் கண்டுகொள்வது போன்றவற்றை குழந்தைகளுக்கு எடுத்து கூறினோம். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதேபோல் எத்தனையோ நன்மை உள்ள கீரைகளை நாம் சாப்பிட்டிருப்போம். கீரை வகை எல்லாமே என்னது நன்மை கொடுக்கக்கூடியது தான். அதில் முக்கியமான இந்த மூக்கரட்டை செடி மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த மூக்கரட்டை செடி எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், சிறுநீரகத்தில் தோன்றக்கூடிய கல்லை கரைப்பதற்கு இது உட்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக கல்லீரலுக்கு இது நல்ல மருந்தாகவும் இருக்கிறது. அடுத்து உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இதை சுடு தண்ணியில் காய்ச்சி பருகலாம். அடுத்ததாக இது சளிக்கு நல்ல தீர்வாக இருக்கக்கூடியது என்று சொல்கின்றார்கள். அடுத்து உடலில் சேரக்கூடிய உப்பை வெளியேற்றுவதற்கும் இது பயன்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னாக்கா கண் சம்பந்தமான நோய்களுக்கு இது அதிகமான பயனை தருகிறது. இதை எப்படி சாப்பிட வேண்டும், இதை நம் ரசம் வைத்து உணவோடு உட்கொள்ளலாம், அல்லது காலையில் இந்த வேர்களை எடுத்து தண்ணியிலே போட்டு காய்ச்சி வடிகட்டி குடிக்கலாம். இது மாதிரி சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கு பல நன்மைகள் இருக்கிறது. பார்த்துங்க, நம்முடைய அருகிலேயே நமக்கு காலில் மிதிப்பட்டு கொண்டிருக்கும் செடிகளுக்குள் ஏதோ ஒரு மூலிகை தன்மை இருந்து கொண்டு தான் இருக்குது. அதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். எந்த அளவு சாப்பிட வேண்டும், எவ்வளவு அதை உட்கொள்ள வேண்டும் என்பதை நம் முறையாக தெரிந்திருந்தால்தான் இந்த மூலிகை செடிகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினால்தான் அது நமக்கு பயனை கொடுக்கும். இது மாதிரி இறைவன் நமக்கு பல மூலிகை செடிகளை இந்த மண்ணிலேயே விளைவித்து கொடுத்திருக்கிறான். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவர்கள் அதை தெரிந்து கொண்டால்தான் நாளைக்கு அவர்களும் அதை பயன்படுத்துவார்கள், பிறருக்கும் அதை எடுத்து கூறுவார்கள் என்ற நோக்கத்திலே தான் இன்று எங்களுடைய குழந்தைகளை அந்த மூலிகை செடியை பற்றி சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், அதோடைய செடி எப்படி இருக்கும், அது பூ எப்படி இருக்கும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். இதுபோல் ஒவ்வொருவரும் கற்றுக் கொடுக்க வேண்டும்.